ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது. பிரியமானவர்களே, இனி வருகின்ற இந்த நாட்களிலே எல்லாரும் ஆராதனைக்கு முன்பாகவே வந்து அமர்ந்து ஜெபித்து ஆராதனைக்காக ஆயத்தப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கும்படியான அந்த ஒரு முயற்சியை நாம் எல்லாரும் எடுக்க வேண்டும். எல்லாரும் முழுமையான ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த உணர்வு கொடுக்கணும். 9 மணிக்குள்ளாக நாம் ஆராதனைக்கு போக வேண்டும் என்ற அந்த உணர்வை நம்முடைய திருச்சபைக்கு எல்லா மக்களுக்கும் கொடுத்து எல்லாரும் சீக்கிரமாய் வந்து ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நம்முடைய 2025ஆம் ஆண்டு முடித்து 2026ஆம் ஆண்டில முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், எத்தனை சுகத்தை கொடுத்திருக்கின்றார், எத்தனை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, எனவே இந்த நாளிலே எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வனத்துல நல்ல தகப்பனே, இயேசப்பா, கடந்த 2025ஆம் ஆண்டுல 365 நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எங்களை ஏற்றி சுமந்து பாதுகாத்து ஆண்டவரே, இயேசப்பா, கடந்த ஆண்டு முழுதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் உண்மை விடுதலோடு உண்மை ஆராதிக்க முடியாத அந்த கிருபை நாட்களை எங்களை கூட்டி கொடுத்துமே அதுக்காக சோதரிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டை காணும்படியா நீர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, இந்த நாள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், உம்மால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாள் ஆண்டவரே, நீங்க உயிர் தந்த நாள் ஆண்டவரே, ஒரு மன மகிழ்ச்சி நாள் ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உண்மை கொண்டாடும்படியாக நீங்க கிருபை செய்திருக்கீங்களா? அதுக்காக சோதரிக்கிறோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கோம் ஆண்டவரே, உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டுல இப்படி திருச்சபையில இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களிலும் அநேக காரியங்களுக்காக நாங்கள் உபவாசத்தோடு ஜெபித்த போது அந்த காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணீங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாங்கள் முதல் உபவாச கூடுகளை நாங்கள் ஜெபிக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நாங்கள் வெறுமையா எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதப்படிகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை உங்க நாமத்துக்கு மகிமையாய் வருகிற ஆத்துமாக்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகிமையின் பிரசுத்தம் ஆலயம் முழுவதுமாய் நிறைவேறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்களுடைய மகிமையின் மேகத்தில் ஆலயத்தில் நிரப்புங்க. ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்க திறனாய் கூட்டி கொடுத்து கடந்த வருடத்தில் அநேக புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு கூட்டி கொடுத்துங்க. அதே போல ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டிலே இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்களை, இன்னும் புதிய புதிய குடும்பங்களை கூட்டி கொடுத்து இந்த ஊழியத்தை ஒரு பெரிய மகா பரிசுத்தமுள்ள சபையாய், ஒரு பெரிய மகா பரிசுத்தமுள்ள சேனையாய் நீங்க கட்டி எழுப்ப போறீங்க. சொல்றோம் எல்லா படைகளையும் மாற்றினீங்க. சொல்றோம் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதம் வாய்க்கால்படி செய்தீங்க. சொல்றோம் உங்களுடைய பழைய ஆலயத்தை கூட நாங்கள் உங்களுடைய கருத்தை நோக்கினீங்க. உமக்கு சித்தமான நாளிலே அந்த ஆலயத்தை திறந்து கொடுக்க போறீங்க. சொல்றோம் உமக்கு சித்தமானால் இந்த ஆலயத்தை கூட நீங்க கட்டி எழுப்ப போறீங்க. உமக்கு எது சித்தமோ அது நடக்கட்டும். உங்களுடைய சித்தமான நாளிலே காரியத்தை வாய்க்கப்பட்டபடியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுப்பா, உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆராதனையிலே நாங்கள் எடுக்க போற ஜெபங்கள், நாங்கள் பாட போற பாடல்கள், ஆண்டவரே பாவலிக்க ஜெபம், பாவலிக்க பாடல், ஆண்டவரே வேத வாசிப்பு பகுதிகள், ஆண்டவரே துதியின் நேரம், ஆண்டவரே ஜெப குறிப்புகள், சாட்சியின் நேரம், செய்தியின் நேரம், காணிக்கையின் நேரம், அறிவிப்பு, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கருத்துல உங்க நாமத்துக்கு மகிமையாய் நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நீங்க நடத்தி கொடுக்க போறீங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்பட்டோம். உங்க நாமத்துக்கு மகிமையாய் நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நீங்க ஆராதனை நீங்க நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முற்றமக்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவர் நாம மகிமைக்கின்றோம். நாம் எல்லாரும் கீர்த்தனை புத்தகத்துல 6வது பாடல், சீர்மிகு வான்பூவின் தேவா சோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் சோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து
எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியான கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம் சுத்திகரித்து அவர் நம்ப தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எனக்கு வருடம் முழுவதும் நாம் தெரிந்து தெரியாது செய்த பாவங்களை ஆண்டவருடைய மனப்பணமையாய் நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் நானும் பரிசுத்தமுள்ளவராய் மாற ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவரே, ஒருவேளை கடந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனை போராட்டத்தை எல்லாம் மாற்றினார் ஆண்டவர். ஆனால் நம்முடைய சுபாவங்களை மாற்றும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். யாருக்கு விரோதமான காரியங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், சண்டைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரோடும் சமாதானமாய் திருச்சபையில் எல்லாரோடும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவரே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முறுமுறுப்பு ஆவியை, பிரிவினை ஆவியை, எல்லா சண்டைகள், தேவையில்லாத வார்த்தைகள், உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றும் என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவர்களை கொண்டாட போகிறோம். இந்த புதிய ஆண்டில நாம் ஒரு புதிய ஆண்டவருடைய விசுவாசியாய், ஆண்டவருடைய அடிமையாய், ஆண்டவருக்கு பிரியமான மகனாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இந்த பெருமை பகுதியில நம்மை சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்திருக்கிறார். அநேக காரியங்களில ஆண்டவர் நம்மை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இன்னும் நம்ம உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாற நாம் எல்லாரும் முழங்கால் நின்று, யாரெல்லாம் முழங்கால் படியிட முடியுமோ எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரே, என்னுடைய முறுமுறுப்பின் ஆவியை எடுத்து போடுங்க, என்னுடைய பிரிவினை ஆவியை எடுத்து போடுங்க, சமாதானத்தின் ஆவியை கொடுங்க, எல்லாருக்கும் அன்பாய் பழகுகிற ஞானத்தை கொடுங்க, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய என்னை ஆயத்தப்படுத்த சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவர்களை மனசார்பையால் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்றவர்களை பற்றி பேசுகிற அந்த காரியங்களை எங்களை விட்டு அப்புறப்பட்டு சொன்ன ஒரு முறுப்பின் ஆவியை எடுத்து போட, பிரிவினை ஆவியை எடுத்து போட, சமாதானத்தின் ஆவியை கொடுக்க, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அது கடந்த வருடத்தோடு அகற்றி அன்றவரே, இந்த புதிய வருடத்தில் அன்றவரே நாங்கள் ஒரு புது மகனாய் அன்றவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றும் அன்றவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அப்புறப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை பரிசுத்தப்படுத்த, நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடைய உண்மை தொழுது கொள்ளும் என்னை ஆயத்தப்படுத்த, என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உடைய கடத்தில் அர்ப்பணிக்கிறாங்க, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த, பரிசுத்தத்தோடு உண்மை தொழுது கொள்ள முடியும், பரிசுத்தத்தோடு உண்மை ஆராதிக்க முடியும். அந்த பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த ஆண்டில் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், அதிகமாய் பாடுகிறவர்களாய், அதிகமாய் துதிக்கிறவர்களாய் மாறட்டும். எடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன், உண்மை அதிகமாய் நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டுமே ஆண்டவரே. இந்த பகுதியில் ஒரு சாட்சியுள்ள ஊழியத்தை, ஒரு சாட்சியுள்ள சபையாய் மாற்றுகிறார். அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஊழியக்காரராய் இருக்கிற எங்களை ஆண்டவரே, நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. உங்களுடைய பலத்தினால எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டில் இன்னும் அநேக மக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது, அநேக ஊழியர்களை நிறைவேற்ற முடியாது. ஆயத்தப்படுத்த பலப்படுத்த ஆண்டவரே சொல்லுகிறோம். இருவரையும் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பலத்தினாலே ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை விசுவாசிக்கிற என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் அதே உங்களுடைய வார்த்தைகள் அநேகமாய் உங்களுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆண்டவரே சபையாருக்கு நாங்கள் அறிவிக்கின்ற ஊழியக்காரனாய் பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய ஞானத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளாலே நிரப்பும் ஆண்டவரே. முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேப்பா. சோதரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் மத்தியில் வரப்போகிற ஆரோனையாவும் இப்படி கருத்தில் அர்ப்பணிக்கிறார்களே, அவரை பரிசுத்தப்படுத்துகிறார்களே. சுயமாய் வார்த்தைகள், மாற்றீகமாய் வார்த்தைகள் வெளிவராதபடி உடைய வார்த்தைகள் வல்லமனதாய் வெளிவர அவரை ஆயத்தத்தோடு கொண்டு வாங்க, அவரை ஆயத்தத்தோடு கொண்டு வந்து பயன்படுத்தும். நான் அதனை தொடக்கமும் முடிவரை பிரசனம் சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்கள். பாவலிக்க பாடலாக கீர்த்தனை புத்தகத்தில் 170வது பாடல், என் உள்ளம் கவனம் நீ மறித்த இன்ப ஒரு சந்தை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவனம் என்ற பாடலை எல்லாரும் ஜப நிலையில முழங்காலில் நின்று பாடி நாம் ஆண்டவரிடத்திலே அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக் கொள்வோம், சுத்திகரிப்பை நாம் பெற்றுக் கொள்வோம். நீ மாறித்த இன்ப குரு சந்தை இன்னோ நெருங்கிட என்னுள்ளம் கவரோ, என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு, என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு, ரத்தம் தண்ணீர் வழிந்தோடும் விழாவண்டை என் உள்ளம் கவரோ. நீ மாறித்த இன்ப குரு சண்டை இன்னோ நெருங்கிட என் உள்ளம் கவரோ. உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்ட ஓமதாச்சரிய அன்பை உணர்ந்தவன். உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்டவன் ஓமதாச்சரிய அன்பை உணர்ந்தவன். என்றே நான் உம்மை சேர்ந்தவனாயினும், என்றே நான் உம்மை சேர்ந்தவனாயினும், இன்னும் நெருங்கினான் உம்மண்டை சேர்ந்திட என்னுள்ளம் கவரும். நீ மாறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என்னுள்ளம் கவரும். சுத்த கிருபையின் வல்லமையால் என்னை முத்திரியும் ஊழியம் செய்திட. சுத்த கிருபையின் வல்லமையால் என்னை முத்திரியும் ஊழியம் செய்திட. அத்தனை உம்மில் நம்பிக்கையாய் முன்னே சித்தமே என் சித்தமாக விளைத்திட
நானே ஓரைந்து தானிக்கு ஓர் மணி நேரம் கழிப்பது பாக்கியம் என் தேவனே அதை நேசமாயும் மோடன் என் தேவனே நேசமாயும் மோடன் இந்த சம்பாஷணை செய்வது ஆனந்தம் கவரும் நீ மாறித்த இன்ப குரு சங்கை இன்னும் நெருங்கிட ஏனுள்ளம் கவரும் அம்பரமான ஆழி தாண்டுவனை அறிய முடிய அன்பினாடமுண்டு அம்பரமான ஆழி தாண்டுவனை அறிய முடிய அன்பினாடமுண்டு என் பரமே உங்கள் அன்பினாடத்தை நான் என் பரமே உங்கள் அன்பினாடத்தை நான் எம்மையில் கூடிய மட்டுமாறு நீ பாரித்த இன்ப குரு சன்னை இன்னோ நெருங்கிட உள்ளம் கவரும். இரண்டாவது பாவைக்கு சொல்லும்போது பின்பாக சொல்லவும் எங்கள் தந்தையாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு போவது போல அயனாடுத்து நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்க நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வருடங்களை நாங்கள் கழித்து கொள்கிறோம். ஆசீர்வாதத்தை பெருகச் செய்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டிலே கற்றுள்ளவர்களாக இருந்த நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக இந்த ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நுழைந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற தகுதியுள்ளவர்களாக வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உமது சமூகத்திலே எங்களை நிலைநிறுத்தி துதிக்க ஆராதிக்க மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த முதலாம் வாரத்தில் ஆராதனையிலே ஆண்டவரே கலந்து கொள்ள வந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்காக எதிர்நோக்கி இருக்கிறார்கள் சுவாமி. வந்த ஆத்துமாக்களையும் தடைப்பட்ட ஆத்துமாக்களையும் வருகின்ற ஆத்துமாக்களையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்ற தாழ்வுகளை ஆண்டவரே இன்னும் புதுப்பித்து அவர்களை வளர்ப்பித்து நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. பெரியவர் முதல் சிறியவர் வரை ஆண்டவரே உமது நாமத்தை வறுமை செலுத்த ஆண்டவரே அவர்களுக்கு தந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் நழுவ விடாதபடிக்கு அவர்கள் தங்களை காத்துக் கொள்ளட்டும் சுவாமி. இந்த நாளுக்குரிய ஆராதனையிலே நீர் வந்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை உமது ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்தி தேவைகளை சந்திக்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதுமாக இந்த ஆண்டின் கோபத்தில் இருந்து நாங்கள் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் சுவாமி. மற்ற சரியாக நடத்தி சொல்லும் மேற்கொள்ளாக நாங்கள் தேவைகளை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி.
முற்றிலுமாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வேத பாடங்கள் இப்போது வாசிக்கப்படும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 27, சுவிசேஷ பாடமாக யோவான் 12ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டுடைய பாடலை பாடி ஆண்டு நாமத்தை பகிரப்படுத்தவும். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீரே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீரே. எனக்கு காட்டிய நிலமாயை மாற்றி, எனக்கு காட்டிய நிலமாயை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி ஓடும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி ஓடும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீரே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீரே. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. மோசே மீதியா தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாக்கிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திர எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான்.
அதற்கு தேவன் இருக்கவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வேத பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 10 முடிய. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 10 முடிய. அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளில் கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் தடைப்படப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பிரித்தானியா நாட்டுக்கு போக பிரயாதனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக வெட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துறவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி, அது என்னவெனில், மக்கத்தேனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கத்தேனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்றும் நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கத்தேனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயாத்தனம் பண்ணி. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. சங்கீதம் 27 வசனங்கள் 1 தொடங்கி கடைசி முடிய. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனில் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலேயே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற கர்த்தருக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த வழிகள் வைத்து கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தம் நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உன் முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உமக்கு சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியானை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவன். என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் அக்கிரமத்து செய்தவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தை நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். நிலமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலத்தில் மகிமை உண்டாவதாக. நான்காவது வேத பாடமாக சுவிசேஷ வேத பாடம் யோவான் 12ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் தூய யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 20 முதல் 32 முடிய. தூய யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 20 முதல் 32 முடிய. பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரியாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரியாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு
அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள், இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர், தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். இப்பொழுது வாசித்த சங்கீதம் 27 என்ன சொல்லிட்டு 6வது வசனத்துல, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக உயர்த்தப்படும், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த வழிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். ஆண்டவர் நம்முடைய சத்துருக்கள் மத்தியில நம் தலைகளை உயர்த்திருக்கிறார். பெரியமானவர்களே, நமக்கு விரோதமான காரியங்கள் செய்கிற மத்தியிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்மை வாழ்கிற இடத்திலே அநேகர் நமக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மத்தியிலே நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்போ நாம் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணணும். அதுதான் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, கடந்த 2025ஆம் ஆண்டிலே எங்களை ஒவ்வொரு நாளும் 365 நாளும் ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து என்னுடைய எல்லா பேலன்ஸையும் மாற்றி, என்னுடைய எல்லா சுகவீனத்தையும் மாற்றி, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றி சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலே, இந்த புது ஒரு ஓய்வு நாளிலே நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில வந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், இந்த ஆண்டு பொழுது எங்களோடு கூட வாழும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் காணிக்கை அல்ல, பலி அல்ல, சோத்திர பலியை ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி இப்பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் போடுவோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, கடந்த வருடத்தில் நாங்கள் திருப்பி பார்க்கும் போது ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள் ஆண்டவரே, எத்தனை சத்துருக்கள் ஆண்டவரே, அவர்கள் மத்தியில் தலைகளை உயர்த்தினீங்களே, அதுக்காக சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, எத்தனை பலவீனத்தில் மத்தியில் எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, அதுக்காக சோதரம். என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அநேகருக்கு சுகவீனம் ஏற்பட்டது. அந்த சுகவீனத்தை மாற்றி ஆண்டவரே நீங்க சுகப்படுத்தினீங்களே, நீங்க பலப்படுத்தினீங்களே ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க பாதுகாத்து எல்லா தேவைகளை சந்தித்தீங்க. சோதரம். என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போகும்போது, பள்ளிக்கு போகும்போது, வரும்போது ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொண்டீங்களே, அதுக்காக சோதரம் ஆண்டவரே. என்னுடைய வருமானத்தை நீங்க ஆசீர்வதித்தீங்க, அதுக்காக சோதரம் ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்தீங்க ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்துல நீர் பலனா இருந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆனந்த பலிகளை இட்டு உம்மை கீர்த்தனை பண்ணபடியாய், உம்மை பாடுபடியாய் இந்த நாளை எங்களுக்கு நன்றி செலுத்துகிற நாளாய் எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீர்களே, அதற்காக சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம், சோதரம்.
துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைக்காய் என்றும் நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். மனத்தில் வருவோம் எனக்கென்ன மரங்களோ யோர்தான் புரண்டு வருவோம் எனக்கென்ன மரங்களோ எரியாவே தேவனே உன்னன் விசுவாச சுடரையில் எரியாவே தேவனே உன்னன் விசுவாச சுடரையில் எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைக்காய் என்றும் நானோ நம்புகிறேன். இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். நாகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதை ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசனுக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசனுக்கு நிதியவர். எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைக்காய் நீங்கும் தாங்கும் நம்புகிறேன். இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் நம்புகிறேன். இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். Hallelujah, hallelujah, hallelujah. நாம ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah,
நேற்றும் இன்றும் மாறாத நல்ல கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் நாட்கள் முடியும் வரையப்பா, எங்கள் ஜீவன் பிரியும் வரையப்பா நாங்கள் உண்மையே நேசிப்போம். ஆவியானவரே அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் பார்த்து எங்களை கண்மணி போல பார்த்து சுமந்து ஏந்தி தப்பி வச்சிரே கொடாடு கூடி நன்றி செலுத்துகிறார். ஆவியானவரே எங்கள் கூட இருந்து பாசுகிறோம் ராஜா. எங்கள் கால்கள் வழுக்காதபடிய பாசுகிறோம். நீர் சுமந்து அப்பா ஒவ்வொரு நாளும் சுமந்து வந்தீரே, அந்த கிருபைக்காக நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிங்க ராஜா. இந்த திருச்சபை மக்கள் அப்பா சொல்கிறோம் ராஜா. உமக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது போக வேண்டும் போல இந்த திருச்சபை மக்களுக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் அப்பா சொல்கிறேன். நீர் முறியடித்த அப்பா சொல்கிறார். எங்களை வெட்டி செதுக்க செய்த அப்பா சொல்கிறார். உங்களுடைய சேட்டை நிழலில அப்பா சொல்கிறோம். அந்த கேராம்பின் பாப்பா மத்தியில ஆவியானவரே மூடி அப்பா சொல்கிறோம். கழுகு தன் குஞ்சியை அப்பா சேட்டை நிழலில் பாதுகாத்தது போல பாசுகிறோம். உங்களுடைய மக்களை பாசுகிறோம். உங்களுடைய நிழலில பாசுகிறோம். பாதுகாத்த வந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே எங்களோடு உணர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த மேல் வீட்டு அறையில பாசுகிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேலையில பாசுகிறோம். நீர் அசையோடு வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இரண்டு கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி அதை நோக்கி கூப்பிடுவோம். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். யாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? நான் ஆராதிப்பேன். கரங்களை உண்டவர் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அவர் கேப்பா நன்றி. வானத்துக்கு நேராக கரங்களை விரித்து அப்பா வாய்களை திறந்து அவர் நாமம் உன்னதமான நாமம் ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை என் சாய்வன் பிரியும் வரை என் சுவாசம் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாய் கருவில் உருவாக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்து அவர் நம் மேல் அன்பு வைத்து தன் மேல் இருக்கிற பாவங்களை நீக்கி அவரை இறங்கி வந்து தன் பலியாக செலுத்தினார். என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய அபிஷேக உள்ளங்களை தந்திரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் அபிஷேகம் விடுதலையோடு ஆராதிக்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் கிருபை செய்திரே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆண்டின் முதலாவது ஆராதனையில பாசுத்திரம் ராஜா. நீர பாசுத்திரம் ஒவ்வொரு பாசுத்திரம் பிள்ளைகளை பாசுத்திரம் ராஜா. அழைத்து வந்த கிருபைக்காக நன்றியோட ராஜா. இன்னும் அநேக பிள்ளைகளை பாசுத்திரம் ராஜா. மந்தியில் சேராத பிள்ளைகளை அழைத்து வருமா ஜெபிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை முடிவிலும் பாசுத்திரம் ராஜா. நீ வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். உடைய ஊழியக்காரங்க சமூகத்தில் ஒப்புடுகிற ராஜா, சோத்திரம். ஆவியானவர் உடைய ஊழியக்காரை மறைத்து அப்பா சோத்திரம் ராஜா. உடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், சோத்திரம் ராஜா. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் சமுத்திரம் ஒப்புகிறோம். மேலே வழி நடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறாரே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுதும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் உபவாசத்தோடு ஜெபித்த போது அநேக ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அதற்கான பதிலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதே போல இந்த 2026ஆம் ஆண்டிலே முதல் உபவாச ஆராதனை, முதல் உபவாச கூடுகை, இந்த கூடுகையிலே இந்த ஆராதனையிலே நாம் ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க போகிறார். அதற்குரிய பலனை கொடுக்க போகிறார். ஒருவேளை கடந்த ஆண்டிலே என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். ஆண்டவர் சுட்டரிக்க போகிறார். எல்லா தடைகளையும் மாற்றி நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களை ஆண்டவர் வாய்க்கப்பட போகிறார். எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி இந்த புதிய ஆண்டிலே புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். எனவே எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையில நீங்க வாசம் பண்ணுங்க தேவனா இருக்கிறபடி ஆண்டவரே, ஏசப்பா நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களையும் நீங்க கேளுங்க ஆண்டவரே. எல்லா ஜபங்களையும் கேட்டு அதற்குரிய ஆசீர்வாதத்தை, அதற்குரிய பலனை, அதற்குரிய பதில் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்களே. கடந்த ஆண்டில் அநேக காரியங்களை நாங்கள் ஜெபிக்கும் போது அதற்கு எங்களுக்கு வெற்றியை ஜெயத்தை கொடுத்தீங்களே, அதே போல ஆண்டவரே இந்த ஆண்டில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போற எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஏற்று வணங்கும்படியா ஜெபிக்கிறோம், நீங்க ஏற்று பதிலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து முதலாவது ஜெப குறிப்பு நம்முடைய பெருமை கிராமத்துக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் குடி பழக்கத்தினாலே ஆண்டவரே அடிமை ஆகி கொண்டிருக்கிறார்கள். இந்த கிராமத்திற்கு அநேக மக்கள் குடிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த கிராமம் மீட்கப்படணும், இந்த கிராமம் ரட்சிப்புலா வரணும் என்று சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அருமையான ஏஞ்சல் சிஸ்டர் நம்முடைய கிராமத்துக்காக முதலாவது ஜெபிப்பார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். இந்த பெருமை கிராமமே ரட்சிப்புலா வரணும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை கிடைக்கணும், இந்த கிராமமே ரட்சிப்புலா வரணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் அவரோடு கூட இணைந்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே, இயேசுப்பா வல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே, தயவுள்ளவரே, அப்பா எங்களை காண்கிறவரே, எங்களை காக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வத்தையும் படைத்து அதை ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, எவ்வளவு கிருபை அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. எவ்வளவு தயவு தகப்பனே நீர் எங்கள் மீது காட்டியிருக்கிறீர் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆமாண்டவரே, கடந்து போன வருடம் முழுவதும் ராஜா இயேசப்பா எங்களை கண்ணின் மணியை போல சாமி பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது தகப்பனே. இயேசுவே, நாங்கள் கடந்து
வந்த ஒவ்வொரு நாட்களை நாங்கள் நினைக்கும் பொழுது சுவாமி ஏசப்பா எவ்வளவாய் எங்களை நீர் அதிசயமாய் அற்புதமாய் தகப்பனே நீர் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. ஆமாண்டவரே, ஒரு புதிய ஆண்டை தகப்பனே எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் நாங்களும் அப்பா, எங்கள் சபையின் குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா காண கிருபை செய்திருக்கிறீரே ஏசப்பா, உமக்கு நன்றி ராஜா. இந்த வருடம் முழுவதும் உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கப்பா. எங்கள் குடும்பங்களை சத்துவானவன் தொடாதபடிக்கு ராஜா உம்முடைய தூதர்களை கொண்டு தேவனீர் வேலி அடையுங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நீ சொல்லியிருக்கிறீர் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. எங்களுக்கு அந்த திடத்தை தேவனீர் கட்டளையிடுங்க ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆமாண்டவரே, இந்த நாளில கூட ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப குறிப்பை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பாரத்தோடு உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களுடைய பெருமுகை கிராமத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. கடந்து போன ஆண்டுகளில சுவாமி எவ்வளவாய் தகப்பனே உமக்கு விரோதமான காரியங்கள் ராஜா ஏசப்பா, அவைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. அந்த பிள்ளைகளை தேவனே சந்திங்க ஆவியானவரே ஏசப்பா. உம்மை நாடி தேடி ஓடி வருகிற ராஜா உணர்வுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுங்க ஆவியானவரே. உமக்கு விரோதமாய் எழுப்பாத படிக்க ராஜா, உம்முடைய சபைக்கு விரோதமாய் எழுப்பாத படிக்க ஆவியானவரே. என் தேவன் இம்மட்டும் காத்தீரே, உமக்கு நன்றி. இனிமேலும் நீர் அப்படியாய் காக்க போறீங்களே ஏசப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை தேவனை சந்திப்பீராக சுவாமி. உம்மை அறிந்த பிள்ளைகள் அநேகர் உண்டு, உம்மை அறியாத பிள்ளைகள் அநேகர் உண்டு சுவாமி ஏசப்பா. உம்மை அறிந்தும் உம்மை தேடாத பிள்ளைகள் உண்டு ராஜா ஏசப்பா. நீர் அவருடைய இருதயங்களோடு பேசுங்க தகப்பனே. உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க அப்பா. ஆமென். உம்மை அறியாத ஜனங்கள் அறியட்டும் இயேசுவின் நாமத்தினால சுவாமி ஏசப்பா. நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது சுவாமி ஏசப்பா, உம்முடைய வருகை நாட்கள் சமீபமா இருக்கிறதே ராஜா. ஆமாண்டவரே, உம்முடைய வரு கோபத்திற்கு தகப்பனே பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ளும்படியாய் ராஜா என் தேவன் ஒரு ஆத்துமாவும் அழிந்து போகக்கூடாது ராஜா ஏசப்பா. கிராமத்தை நீங்க சந்திங்க ராஜா ஏசப்பா. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் நீ சந்திப்பீராக ராஜா. எவ்வளவு உமக்கு விரோதமான பாவ காரியங்கள் தகப்பனே, குடிக்கு அடிமையாய் தகப்பனே, போதைப் பொருட்களுக்கு அடிமையாய் ஏசப்பா, பெற்றோர்களுக்கு விரோதமான காரியங்கள் தகப்பனே ஏசப்பா. ஒரு விசையாய் நீர் வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. செல்போன்களுக்கு அடிமையாய் ராஜா, பாவ இச்சையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்காங்களே தகப்பனே ஏசப்பா. நாங்கள் கண்கூடாய் வாலிப பிள்ளைகளை பார்க்கிறோம் ராஜா. எவ்வளவாய் பாவத்திற்கு அடிமைப்பட்டு ஏசப்பா இருந்து விடுதலை ஆக முடியாமல் தகப்பனே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அந்த வாலிப பிள்ளைகளுக்கு தகப்பனே இந்த 26வது வருடம் அப்பா ஒரு விடுதலையின் ஆண்டா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆமாண்டவரே, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையை தகப்பனே இந்த வருடத்துல சுவாமி ஏசப்பா அது மூடத்தக்கதாய் கிருபைகளை கொடுங்க ராஜா ஏசப்பா. அந்த வழியை சிறு பிள்ளைகள் போறாங்க தகப்பனே ஏசப்பா, பெண் பிள்ளைகள் போறாங்க சுவாமி ஏசப்பா. அங்க எத்தனை குடிகாரர்கள் அப்பா குடிக்கு அடிமையாய் போய் கொண்டிருக்காங்களே சுவாமி ஏசப்பா. உமக்கு சித்தமானால் தகப்பனே உமால எல்லாமே கூடும் அப்பா. உமால ஒன்றுமே இல்ல கூடாத காரியம் தகப்பனே. அந்த டாஸ்மாக் கடை அந்த இடத்துல இருந்து அகற்றட்டும் ஏசப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஆமாண்டவரே, எத்தனை குடிகாரர்கள் மூலமாய் குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது தகப்பனே. குடும்பங்களில சமாதானம் இல்ல ராஜா. ஆமாண்டவரே, மனைவி பிள்ளைகள் என்று அம்மையின் கைவிடப்பட்ட நிலைமையில நிற்கிறாங்களே தகப்பனே. அந்த குடிக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவன் இந்த நாளிலே சந்திப்பீராக ராஜா. எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த ஜீவனுள்ள தேவன் நீங்க அப்பா. ஆமென். இந்த ஜெபத்திற்கு நீ பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. அப்படியாய் நீ செய்ய போவதற்காக
நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய 3 இணைந்த மாவட்டத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்துக்காக நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரி மரியாள் கிறிஸ்டி அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் இணைந்து அவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நம்ம வேலூர் மாவட்டத்தில் கட்டளையிடணும்னு சொல்லி எல்லா ஊழியக்காரர்கள் எழுப்பணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். சோதரிகள் சோதரிகள் ஆண்டவரே நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. கடந்த வருஷத்துல எங்களை காத்தது போல காத்துட்டீரப்பா. இயேசு வந்தீரப்பா. உங்க 1000 நாவுகளுக்கால் புகழப்பா. நமக்கனே இந்த புதிய வருஷத்தை எங்களை காண செய்த கிருபைக்காக நன்றியப்பா. சுகபல ஜீவனை கொடுத்தீர் நன்றியப்பா. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிறைவேற்றி பாதுகாத்தீரப்பா. நன்றி சாமி. இவ்வளவு கரை இறங்கட்டப்பா, இவ்வளவு வல்லமை இறங்கட்டப்பா. நீங்க பெரியவரப்பா, பெரிய காரியம் செய்தவரப்பா, அதிசயமானவரப்பா, ஆலோசனை கர்த்தரப்பா, நீங்க சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. தகப்பனே, உம்மை நம்பியிருக்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்தீரப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி சாமி, நன்றியப்பா. கோடாகோடி நன்றி 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 நன்றியப்பா. உமக்கு 1000 நாவுகளுக்கால் நன்றி சொல்ல முடியாதப்பா. தகப்பனே, நன்றி சாமி. திருப்பூர் பகுதியும் அப்பா, அந்த வேலூர் பகுதி, அந்த ராணிப்பேட்டை பகுதியும் தகப்பனே, இந்த ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்குறாப்பா. தகப்பனே, எழுப்புதல் நடக்கணும் ஏசப்பா, எழுப்புதல் நடக்கணும்ப்பா. தகப்பனே, இப்படி வல்லமை இறங்கட்டு சாமி. அப்பா, நீங்க அதிசயமானவரப்பா. தகப்பனே, ஒவ்வொரு பகுதியை நீ தொட்டுகிறவரப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரையும் தொட்டுகிறவரப்பா. தகப்பனே, இந்த திருப்பூர் பகுதியிலப்பா, தகப்பனே, நம்மளோட வல்லமை இறங்கட்டு, வல்லமை இறங்கட்டும் அப்பா. அந்த ராணிப்பேட்டை பகுதியில வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீங்க கல்ல மரங்கள்ல சாமி உண்மையில தேவனப்பா. தகப்பனே, அதிசயத்தை செய்கிறவரப்பா. உம்மை நோக்கி வர பிள்ளைகளை கைவிட மாட்டேன்னு சொன்னீரப்பா. தகப்பனே, இந்த நாளில நம்மளோட கரை இறங்கட்டும், இறங்கட்டும். இந்த வேலூர் பகுதியில இறங்கட்டும், உங்களோட வல்லமை இறங்கட்டும் அப்பா. தகப்பனே, இந்த ராணிப்பேட்டை பகுதியில உங்களோட வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரையும் நீ தொட்ட போறதுக்காக அப்பா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உமக்கு நன்றி சாமி. அந்த திருப்பூர் பகுதியில அப்பா, உங்களோட கரை இறங்கட்டும் சாமி. ஆவியானவரே, நீங்க பலப்படுத்தணும், பலப்படுத்தணும். ஒவ்வொரு ஊழியக்காரையும் நீ பலப்படுத்தணும் சாமி. சோர்ந்து போகாதபடி தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கு. நன்றி சாமி. ஆவியானவரே, உம்மை சோதரிக்கிறோம், எங்களை கூட பாதுகாத்து வழி நடந்தவர கிருபைக்கா நன்றி சாமி. சேட்ட முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் மூடி நடத்தி பாதுகாத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன்.
தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்களுக்காக வருகிற இந்த ஆண்டிலே ஏப்ரல் மே மாதத்திலே எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கணும், ஒரு மத வெறியை உண்டாக்கணும்னு சொல்லி அநேகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஆட்சியை அகற்றணும், ஒரு மதவெறி ஆட்சி இந்த இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவர் ஒரு நல்ல ஆட்சியை நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி வரப்போற நாட்களிலும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ஆட்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை தொடரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். முதலமைச்சருக்காக ஜெபிக்க போகிறோம், துணை முதலமைச்சருக்காக ஜெபிக்கணும், எல்லா எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டருக்காக ஜெபிக்கணும். தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் எல்லா ஆலயங்களும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லா ஊழியர்களும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த ஆட்சி அமையணும், மீண்டும் இந்த ஆட்சியை ஆண்டவர் அமைக்கணும்னு சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அருமையான மகள் இவாஞ்சலின் முன்பாக வந்து தமிழ்நாட்டுடைய எலெக்ஷனுக்காக, தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற அருமையான முதலமைச்சருக்காக அப்பொழுது ஜெபிப்பார்கள். நாமும் இணைந்து அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கூட நாம் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவா, ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. இதுதான் நல்ல ஆண்டவரே சப்பா, கொடுத்திருக்கிற ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எப்பொழுது கூட ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே கடந்த நாட்களே பாரம் நினைவு கூறுகிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் ஆண்டவரே சப்பா, எங்களுக்கு ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு சுவாமி எந்த ஒரு இடைவரும் வராதபடி கர்த்தர் நடத்தின தேவன் சுவாமி. அதே போல் ஆண்டவரே சப்பா, வருகின்ற ஆண்டவரே சப்பா எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சப்பா, இதோ ஆண்டவரே கொடுத்திருக்க முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இதோ சுவாமி துணை முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இதோ ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி சுவாமி மேலான அதிகாரம் உள்ளவர்கள் யாரும் சுவாமி கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வார்த்தையின்படி சுவாமி உங்களுடைய இந்த சித்தத்தின்படிதான் சப்பா நியமிக்கப்பட்டிருக்காங்க ராஜாவே. இதோ சுவாமி ஆண்டவரே வருகின்ற நாட்கள் கூட சுவாமி எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு விரோதமா எந்த ஒரு காரியம் எழும்பாது இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அன்றைக்கு கூட சுவாமி ஆண்டவரே எஸ்தருடைய காலகட்டத்திலும் சுவாமி ஆண்டவரே யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே சப்பா ஆமான் எழுமின போயிடும் சுவாமி. ஆண்டவரே ஜெபித்தல் மாத்தத்திலே சுவாமி காரியம் மாறுதலாய் முடியாத போல சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. காரியம் ராஜாவே சப்பா யூத ஜனங்களுக்கு சாதகமாய் முடியாத போல சுவாமி. ஆண்டவரே எங்களுக்குள் ஆண்டவரே சப்பா சந்தோஷமும் களிப்பும் உண்டாகத்தக்கதாக சுவாமி காரியத்தை கத்த நீர் சுவாமி ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி முடிவு அப்படியாய் நீரே கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாய் சுவாமி வருகின்ற எலெக்ஷன் சுவாமி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும்படியாகும் சுவாமி நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. அப்படியாய் சுவாமி எழுப்புதலுக்கும் ஆண்டவரே உடைய காரியங்களுக்கு சுவாமி தடை இல்லாமல் சுவாமி ஆண்டவரே எந்த ஒரு மதவெறிவும் சுவாமி இந்த தமிழ்நாட்டுக்கு நுழையாதிருக்கும்படியாகும் சுவாமி நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. அப்படியாய் அன்பின் கரம் மாத்திரமே சுவாமி கூட இருந்து அப்பா வழிநடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாய் சுவாமி எங்களை எல்லைகள் எல்லாம் சுற்றி நீர் வேலி அடிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அப்படியாய் கர்த்தருடைய கரம் சுவாமி பலத்த கரம் ராஜாவே. நானே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா என்ற வார்த்தையின்படி சுவாமி நீங்களே எங்களுக்கு கேடகமும் நீரே எங்களுக்கு மகா பெரிய பலனுமா இருக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அப்படியாய் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து சுவாமி நல்ல முடிவுகளை எங்களுக்கு தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். என்னால் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அடுத்த ஜெப குறிப்பு. வட இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தடுக்கும்படியான அநேக ஆலயங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். ஆராதனை நடத்த முடியாத சூழ்நிலை.
கிறிஸ்துமஸை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்கிற கடைகளை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இந்த காரியங்களை இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படியா அருமையான சகோதரி இம்மானுவேல் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார். நாமும் இணைந்து ஜெபிப்போம். இந்த தேசத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய வீடு ஊழியத்துக்கு விரோதமாய், ஆண்டவருடைய சபைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதபடி செய்யும்படி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் சரமுள்ள தேவனே, அருமையான இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காணப்படி கிருபை செஞ்சிருக்கிறோம். ஆண்டவரை இந்த முதலாம் ஞாயிறிலே சபை மக்கள் ஒன்றாக கூடி ஒவ்வொரு ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க வந்திருக்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிங்கப்பா. மக்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. முதலாம் மாதம் சமத்தில் உபயோகிக்கிறோம். ஆண்டவரே, காலவேளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த உபவாசத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பயனுள்ள ஒரு ஆராதனையாக இருக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தரை எப்போது முன்பாக வைத்திருக்கிறபடியால் நாங்கள் ஒரு காலம் அசைக்கப்படும் நேரத்தில் வாசிக்கிறோம். சாமி, அந்த வசனத்தபடி இந்த முதலாம் மாதத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட இந்த ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வட இந்தியாவில் சாமி ஆண்டவரே ஆலயங்கள் இடிக்கப்பட்டு சாமி மக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வட இந்தியா பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் சாமி சந்தோஷமாகவும் சமாதானமாக நடத்த கிருபி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, அப்பா, இந்த இஸ்ரேலர்கள் எதிர்க்கு அழியாதது போல சாமி, மோசேயை அனுப்பிச்சது போல சாமி, அந்த வட இந்தியாவுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியர்களை அனுப்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, ஒரு சட்டத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, கிறிஸ்துவர் மேல கை வைக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதுக்கு பலனை கொடுக்க வேண்டிய நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, ஆண்டவரே, உங்களை தொழுகிற நீர் கண்மணியை தொழுகிறான் வேற்ற வாசிக்கிறோம். சாமி, யாரும் தொழாத நீர் பாதுகாத்துக் கொள்ள. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா ஆலயங்களும் சந்தோஷமா சாமி நடக்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, அப்பா, இடிக்கப்பட்ட ஆலயம் திரும்ப கட்டுமடிக்கிறப்ப செய்ய. ஆண்டவரே, எல்லா பிசாசனும் கொள்ளாத கிரியமா இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவின் நாமத்தில் அழித்து விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க. ஆண்டவரே, அநேக ஊழியர்களின் நடத்துகிற எல்லாருக்கும் சேமத்தை கொடுக்கபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த 2020ஆம் ஆண்டு எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தின் ஆண்டாக சாமி, விடுதலின் ஆண்டாக இருக்க கிருபை நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, ஒரு வெற்றியுள்ள ஆண்டாக இருக்க கிருபை நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, அப்பா, தமிழ்நாடு மலை பிரதேசங்கள் அதேமாரி சாமி வெளிநாடு ஊழியர்கள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, எல்லா இடங்களும் நாமும் விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய 2ஆம் வருகை சுவாமி எல்லா தேசமும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிப்போரு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்கள் வாசிக்கிறோம். சாமி, ஒவ்வொரு தேசத்துக்கும் பெரிய காரியங்கள் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, ஆண்டவரே, ஆட்சியர்களும் கர்த்தல வைக்கிறோம். சாமி, அந்த வடஇந்தியாவில் இருக்கிற எல்லா ஆட்சியர்களும் கர்த்தல வைக்கிறோம். சாமி, அப்பா, ஆண்டவரே, எல்லா கிறிஸ்தவங்களும் சாமி ஒற்றுமையாக கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, அவர்கள் தேவையான பாதுகாப்பு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, அப்பா, தீவிரவாதி மூலமாகவும் சாமி எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாதுகாத்துக் கொள்ள. ஆண்டவரே, சந்தோஷமா சமாதான நாட்டை துதிக்கும்படி கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, தமிழ்நாட்டு ஆசீர்வதிங்க. சாமி, ஒவ்வொரு இடத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, தமிழ்நாட்டில் ஊழியர் செய்து போகிற எல்லா இடத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த ஒரு ஆபத்தும் நீராதையின் பாதுகாத்துக்கும். சாமி, வாதையின் கூடாத்தை அணுகாது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். சாமி, அந்த வசனத்தை எந்த ஒரு வீட்டுக்குள்ளும் சாமி வாதையும் கொள்ளாப்பும் வாராதீர் பாதுகாத்துக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, எல்லா மக்களும் வாழ்நாள் சந்தோஷமா கழிக்கும்படி கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த 305 நாட்களும் சாமி உங்களுடைய தெய்வீக சமாதானம், உங்களுடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, ஒரு அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அழகைக்கும் சுகம் இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சாமி, ஒவ்வொரு பகுதியும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, அடுத்த இந்த செய்தி நாங்கள் கேட்காத நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சாமி, அந்த இடத்துல சமாதானம் நடவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உதவி செய்யுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு நன்றி செய்கிறோம். சாமி, பின்னாடி வர ஜெபங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, துதி கனம் மகிமை எல்லாம் முக்கிய சக்தி. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
அடுத்த கடைசியான ஒரு ஜெப குறிப்பு. வியாதியில் படுக்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா மருத்துவமனையில டாக்டரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக, அனாதையாய் திக்கற்ற பிள்ளைகளாய், ரோட்டோரமாய் அனாதையாய் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஹாஸ்டல்ல தன்னுடைய பெற்றோரை இழந்து அனாதையா இருக்கிற பிள்ளைகளுக்காக, முதியோர் இல்லத்திலே பிள்ளைகள் இருந்தும் அனாதையா இருக்கிற வயதான பெற்றோருமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரி செல்லப்பீட்டர் அவர்கள் முன்பாக வந்து திக்கற்ற பிள்ளைகளுக்காக, அனாதைகளுக்காக, மருத்துவமனையில படுத்த படிக்க இருக்கிற பிள்ளைகளுக்காக, டாக்டரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறார். நாமும் இணைந்து ஜெபித்து வெற்றியை காண, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கிடைக்க நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். முதல் வாக்கிலே நம்ம உபவாசமாய் கொண்டாட சந்திக்கப்பட வேண்டும். தாய் தகப்பனாக இருந்து உணவால் பாதுகாத்து வருகிறவே அதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு நீ தம்மை ஆறுதலை தேர்தலை கட்டளையிடுமா தேவைகளை சந்திக்க வேண்டுமா இன்னும் உணவு உடுக்க உலகி நல்ல இருக்கை ஒரு நல்ல இருப்பிடத்தை பார்த்து அப்பா அனாதைகளாக இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுத்து அப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தங்கக்கூடிய ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அப்பா அவர்களுக்கு 3 வேளை கத்தாவை வயதார சாப்பிடவும் நல்ல இடத்தை கொடுத்து அப்பா கொடுக்க நல்ல துணிமணிகளை கொடுத்து அவர்களை ஆதரிக்கிற அநேக கத்தாவே அந்த கத்தாவே அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கத்தாவை அரசாங்கம் எடுத்து செய்யத்தக்கதாக நீதாவே கைகளோடு நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. முதலமைச்சரோடு நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே நான் ஹாஸ்பிட்டல் அனாதைகளாய் கத்தாவே அநேக விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்ட அப்பனே என்ன செய்வோம் என்று கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தன்னை கண்ணோக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். படுக்கைகளை நீ மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உச்ச தலை முதல் உள்ளங்கால கத்தாவே ரத்தம் அவருடைய உடலை பாய்ந்து கத்தாவே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தீர்ப்பம் கொடுக்கிற டாக்டர்ஸ் கண்களிலே தயப்பறிக்க செய்யணுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எந்த நோய் என்று கண்டுபிடித்து அதற்கு கத்தாவே நல்ல ஒரு கத்தாவை சிகிச்சை அளிக்கத்தக்கதாக நீ தன்னை திரும்ப பாராட்டணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தாவே அதே போல கத்தாவே அநேக கத்தாவே வீடு வாசல்கள் இல்லாமல் தவங்களை தவிக்கிறதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீ தம்மை வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்து கத்தா ஒவ்வொருவரையும் நீ தம்மை ஆசீர்வதிப்பமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துணி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு மூலம் பெற்றுக்கொள்கிற நான் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த வருடத்தினுடைய 2026 வருடத்தினுடைய ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்திலே நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சமா எங்களுடைய பழைய ஆலயத்தினுடைய காரியங்களுக்காக உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருக்கு சுவாமி.
நீங்க பரம நீதிபதியாய் பரம வழக்கறிஞராய் இந்த ஆண்டிலே எந்த நாளிலே அதை பிறக்க உங்களுக்கு சித்தமா இருக்கிறதோ அந்த நாளிலே நீங்க எங்களுக்கு பிறப்பு கொடுத்து நாங்கள் விடுதலோடு ஆராதிக்கபடியா விடுதலோடு துதிக்கபடியா அநேகருக்கு எங்களை சாட்சியாய் நிறுத்தபடியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. இப்படி திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சப விசுவாச குடும்பங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். சுகவீனமா இருக்கிற அருமையான ஞானமணி அம்மாக்காக ஜெபிக்கிறோம். அருமையான லாசர் அம்மாக்காக ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவரே எம்எல்ஏ கிளாரன்ஸ் அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பார்த்து சாரதி பிரதற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யார் சுகவீனமாய் பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்காக என்னுடைய தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உங்களுடைய பலத்தினால இடைக்கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ கடந்த ஆண்டுடைய திருமண காரியங்கள் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி இந்த ஆண்டிலே நல்ல ஒரு திருமண காரியங்களை வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு இந்த ஆண்டிலே ஆண்டவரை சாட்சியாய் நிறுத்தப்படுகிறதுக்காக சொல்கிறோம். வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க காரியங்களை வாய்க்கப்பட்டு அற்புதங்களை செய்யப்படியாக ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் என்னுடைய ஆராதனைக்கு விரோதமாய் என்னுடைய துதிக்கு விரோதமாய் எழுப்பி வந்த சத்துருக்களை நீங்க முறியடித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டு அதற்காக கொடாக்குடி சோதரிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரஸ்தம் நம்முடைய மகிமை எங்களோடு கூட நடத்தபடியாக சொல்லிக்கிறோம். எல்லா துதியும் கண்ட மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முன்சதற்கு நல்ல பிதாவே ஆமென் ஆமென். இப்போது சாட்சி பகிர்கின்ற ஒரு நேரம். ஆண்டவர் 2025 அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கார். சாட்சி பகிர விரும்பினால் நீங்கள் முன்பாக வந்து சுருக்கமாக நீங்க சாட்சி பகிரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய பெரிதான கிருபை தான். நாங்கள் 2025 ஆண்டு அநேக நன்மைகளை எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். அதை சொல்லணும்னா இந்த நாள் முழுக்க போதாது. ஆனாலும் கர்த்தர் வந்து இந்த கடைசி மாதத்துடைய கடைசி நாட்களில எங்களுக்கு செய்த அந்த நன்மையை தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இந்த 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து என்னோட சின்ன பொண்ணு வந்து ஷைனிக்கு வந்து லைட்டா அன்னைக்கு நைட்டு ஃபீவர் இருந்தது. 25ஆம் தேதி காலையில வந்து ஹை ஃபீவர். அவளுக்கு வந்து நாங்கள் டேப்லெட் போட்டு தான் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு செகண்ட் கூட அவளுக்கு வந்து ஃபீவர் குறையவே இல்லை. அந்த பேராசிட்டமால் டேப்லெட் கொடுக்கும் போது லைட்டா குறையன்னு தவிர மற்றபடி அவளுக்கு ஃபீவர் வந்து கொஞ்சம் கூட குறையவே குறையாது. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நாள் அவள் சின்னதா இருக்கும்போது மிட் நைட்ல ஃபிட்ஸ் வந்து அவளை கூட்டிட்டு போனாங்க. ஸோ அப்பல இருந்து எனக்கு அவளுக்கு ஏதாவதுனால எனக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடும் எனக்கு. ஆனாலும் கர்த்தர் குழந்தைக்கு கிருபையா வந்துட்டு அவளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து அவளை வந்து இம்மட்டும் ஜீவனோடு வைத்திருப்பதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த 25th வந்துட்டு எனக்கும் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஃபீவரும் கூட சேர்ந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம், எப்பவுமே அவருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இப்ப இந்த லாஸ்ட்ல இந்த 26, 27 அவளுக்கு ரொம்ப அதிகமா வந்துருச்சு. நாங்க டாக்டர்கிட்ட எப்பவுமே வந்து டாக்டர்கிட்ட போலன்னா அவர் வரவே மாட்டாரு. ஆனா எனக்குமே தெரியாம டாக்டர்கிட்ட போய் அவரே அப்பாயின்மெண்ட் போடுற அளவுக்கு அவர் வந்து அவ்வளவு ஒரு சிக் ஆயிட்டாரு. அவருக்குமே வந்து ஒரு எண்டோஸ்கோபி இல்லாதபடிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. 15 days மெடிசன் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிசன்லயே வந்து சரியா போகணும், அப்படி போகலைன்னா எண்டோஸ்கோபி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த எண்டோஸ்கோபி பண்ணாதபடிக்கு ஒரு நல்ல சுகத்தை தேவன் வந்து கட்டளையிடணும். நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. இம்மட்டுமாய் அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. அந்த 1ஆம் தேதி நைட்டே வந்து அவருக்கு வந்து சர்ச்சுக்கு வர முடியாம அவர் படுத்திருந்தாரு. என்னால சுத்தமா முடியல, என்னால வர முடியாது, நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொன்னாரு. ஆனாலும் இல்ல, இம்மட்டுமாய் ஜீவனை கொடுத்திருக்காரு, கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டும் சர்ச்சுக்கு வர, 1ஆம் தேதி காலையிலும் சர்ச்சுக்கு வர தேவன் கிருபை செஞ்சாரு. இப்படியா எங்கள் குடும்பத்திற்கு நன்மை செய்து வருகிற தேவனுக்கு நன்றி. அதுவும் இல்லாம 28ஆம் தேதி நைட்டு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. என்னோட அப்பா மாமனாருக்கு வந்துட்டு 28ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு அவர் மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே பெட்ல படுத்து இருந்திருக்காரு. இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. மறுநாள் நைட்டு தான் வந்து எங்களுக்கு தெரியும். என்னன்னா அனிதா அந்த பக்கம் என்னோட நாத்தனார் போயிருக்காங்க. பார்த்தா ஒரு மூச்சு பேச்சே இல்லாம அப்படியே பாடி ஃபுல்லா ஐஸ் ஆன மாதிரி படுத்து இருந்திருக்காரு. அப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு வந்து அவருக்கும் வந்து ஜுரம்,
எதுவுமே 2 நாளா சாப்பிடாதனால அவருக்கு வந்து சுகர் லோ ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு மூச்சு பேச்சு இல்லாம படுத்து இருந்திருக்காரு. அவருக்கு வந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்து இந்த வேலையில சர்ச்சுக்கு வரும்படியா தேவன் கிருபை செஞ்சிருக்காரு. அவருக்காக ஜெபம் பண்ணிக்குங்க. இந்த உலகத்துல இன்னும் அநேக ஆண்டுகள் எங்களுக்கு ஒரு தகப்பனா இருக்கணும், நல்ல சுகத்தோடு பலத்தோடு அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணிக்குங்க. இப்படிப்பட்ட நன்மைகளை செய்த தேவனுக்கு நன்றி. ஹalleluya. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக போன மாதம் வந்து நானே எதிர்பார்க்கல. நான் பல வருஷமாக சிஎம்சியில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். எத்தனையோ வாட்டி போயிட்டு இன்டர்வியூ வரையும் போய் கிடைக்காம போயிருக்கு. நான் சரி இந்த வாட்டியும் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆகஸ்ட் மந்த்து அட்டன் பண்ண இன்டர்வியூ. அது கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இதுக்கு மேலே நம்மளுக்கு ரேடியோகிராஃபர் வயசு ஆகிடுச்சு, ரேடியோகிராஃபர் வேலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப வெக்ஸாகி அமைதியாகிட்டேன். சரி வேறு எதனா ஃபீல்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு நான் சரி ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது இருந்தது, அதை அப்ளை பண்ணிவிட்டு சரி அது என்னதான் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா மெயிலில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தோணுச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சிஎம்சியோட இது மெடிக்கல் செக்கப் இது வந்திருந்தது. உடனே எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அழுகையோ ஒரு சந்தோஷமா கலந்த மாதிரி ஒரு இது. கடவுளுக்கு கண்டிப்பாக அவருடைய ஊழியத்தை நான் தாங்குறதுனால எனக்கு இப்படி ஒரு கிருபையை தந்திருக்காரு. அந்த மெடிக்கல் செக்கப்லேயும் போயிட்டு நிறைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருந்தது. ஆனால் அதையும் கடக்க கிருபை தந்தார். இப்பொழுது 5ஆம் தேதி வந்து எனக்கு ஜாயின் பண்ண கிருபை தந்ததுக்காக ஓரான கோடி ஸ்தோத்திரம். சாமுடைய ஊழியத்தில் அவங்களுடைய ஊழியத்தை அதிகமாக என்னோட எப்போ பார்த்தாலும் மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் எடுத்து செய்கிறாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை சிஎம்சி மருத்துவமனையில் ஜாயின் பண்ண முடியாத ஒரு கிருபை அந்த கூட்டி கொடுத்துருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். வேற என்ன சொல்ல இருக்குன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா கூட தன்னை வருடம் முழுவதும் ஏசப்பா எங்க ஒவ்வொருவரையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த வருடத்துக்கு கூட அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா கூட குழந்தைக்கு நாங்கள் 2 வருஷமா குழந்தைக்கு ஃபீவர் அந்த மாதிரி அடிபட்டுருக்கோம். இது வரைக்கும் ஒன்றுமே நடந்ததில்லை. லாஸ்ட் இயர் கூட படிக்கட்டில் விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. கர்த்தர் ஆனால் கிருபையாக வேறு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சீக்கிரமாக குணமாக கிருபை செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக வர சிக் ஆகிட்டே இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் சிக் ஆகிட்டே இருந்தாரு, குழந்தையும் சிக் ஆகிட்டே இருந்தாங்க. கர்த்தர் கிருபையாய் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். கடந்த மாதத்தில் கூட எங்கள் அண்ணா கூட சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எதிர்பார்க்காத விதமாக நடந்துச்சு. அதில் கூட கை ஃப்ராக்சர் ஆகிட்டு டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. 2 கையுமே ஃப்ராக்சர் ஆனதுனால எங்கள் அண்ணாக்கு கர்த்தருக்கு பத்திரமாய் அவரு கூட சர்ஜரி நல்லபடியாக நடந்து சுகத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் அண்ணா வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்லுவாங்க. கடந்த வருடத்தில் எங்கள் அண்ணா கூட 1 இயர் கழிச்சு ஒரு பெண் குழந்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். கடந்த வருடத்தில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் ஏசப்பம் செய்திருக்கா. அதுக்காக நன்றி செலுத்துறேன். எங்கள் வீட்டுக்காரு வேலைக்காக நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம். எனக்கு வேலை கிடைக்கணும் கூட தீர்ந்துறேன். நான் பெருசாக எதுக்கு படிக்கும்போது கூட நான் பெருசாக எதிர்பார்க்கல. என்னோட கணவருக்காக நான் வந்து ஒவ்வொன்றும் ஜெபம் பண்ணுவேன். மற்றவங்கெல்லாம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் போதே என்னோட கணவருக்கு மட்டும் வேலை கிடைக்கணும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கர்த்தருக்கு போன லாஸ்ட் வீக்கில் கூட அவருக்கு வேலை கிடைக்கிட்டு செய்தால் அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஆனால் மற்றவங்க முன்னாடி ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் வைக்கப்பட்டு போகாத படிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு முகத்தையும் ஏசப்பா பிரகாசிக்க பண்ணியிருக்கார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். உண்மையாகவே அவர் இந்த ஒரு 1 இயராக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எனக்காக அங்கேருந்து அவர் கிளம்பிங்க வந்தார். இந்த 1 இயர் உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நாங்கள் காலையில் 9:30 போனாங்கன்னா நைட் 9:30 தான் வருவார் வீட்டுக்கு. நாங்கள் ஒருத்தர் பார்த்து பேசிட்டு கூட டைம் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையாக அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியும் அவருக்கு நல்ல சிஎம்சியில் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்க கிருபை செய்தார். அவர் இங்கே சாட்சியாக நிறுத்ததுக்காக நான் உண்மையாக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். நம்ம ஏஞ்சல் சிஸ்டர் அவங்க மதருடைய வாழ்க்கையில் ஒரு கடந்த ஆண்டு ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அதை அவங்க சொல்கிறதுக்கு வந்துட்டாங்க. அவங்க மதரும் அவங்க அக்காவும் வேலூருக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த என்னது மிலிட்ரி ஆஃபீஸுக்கு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணால் அவங்க சகோதரியுடைய பேக்கில் வந்து
அவருடைய ஏடிஎம்மையும் அவருடைய போனையும் எடுத்துட்டான். எடுத்துட்டு உடனே 1 ஹவருக்குள்ள 50,000 எடுத்துட்டான். 50,000 காசை ஏடிஎம் வச்சு எடுத்துட்டான். அப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அப்புறமா எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்வோம்னு சொல்லி. அப்போ நம்முடைய பாசன் எங்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி நடந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாரு இல்லை நம்ம வந்து எஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு என்ன நடக்குமான்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமாக இந்த காசை நீங்கள் வீட்டுக்கு விடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தைரியமாக எஸ்பி கிட்ட பேசுங்க, மனு கொடுங்க. போய் மனு கொடுத்தாங்க. 15 நாள் டைம். ஒரே மாசத்துக்குள்ள அந்த 50,000 ரிட்டர்ன் கிடைச்சிச்சு. ஒரு பெரிய அற்புதம். சௌபாக்கியம் அம்மா தாயாருடைய வாழ்க்கை பெரிய அற்புதம் செய்தார். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிற சபை மக்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். 1000 அவர்களுக்கும் சகோதரர்கள் அவர்களுக்கும் ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் கடந்த வருடம் முழுவதும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வழிநடத்தி வந்தார். அதுக்காக நான் ஆண்டவரை நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த 24ஆம் தேதி அன்னைக்கு என்ன அப்படி வச்சுனாக்கா, வீட்டு எதுக்கு வந்து ஒரு பெரிய காவை தோண்டிட்டு பெரிய வந்து அந்த இது பழுத்துக்காக தண்ணி வரணும் உதனைகள் தந்துட்டு ஃபுல்லாக பழுப்பு தோண்டிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப உயரத்துக்கு எல்லாம் மண் போட்டு கேட்லேருந்து நாங்கள் வெளியே வர முடியாது அந்த மாதிரி வந்து மண் போட்டாங்க. என்னடா இது நைட்டு சர்ச்சைக்கு போனோமே எப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறதுன்னா நாங்கள் வெளியே வர முடியாது அந்த மாதிரி வழி ஆகிடுச்சு. சரி அந்த நைட்டு கோயில் போகலாம் ரெடியாக வர்றதுக்கு எங்களுக்கு வழி கிடையாது, வெளியே வர முடியாது, கேட்டு திறக்க முடியாது. சரி என்ன எப்பப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிட்டு நாங்கள் நிறுத்தோம். அப்படி வரணும்னா நாங்கள் கேட்டு ஏறி தான் மேலே வரணும், எங்களால் ஏற முடியாதாமேன்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டோம். சரி காலையில் எப்படியா ஆண்டவர் போகிறது, எப்படியாவது நாங்கள் சர்ச்சைக்கு போகும்போது புதுசாலைக்கு நம்ம எப்படி வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மறுநாள் காலையில் ரெடியானோம். ரெடி ஆகிட்டோம்னா நான் சொன்னேன் சரி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பையன் எடுத்துன்னு விக்னேஷ் நான் இப்போ வந்தோம். அப்படி அன்றைக்கி நான் வரும்போது அன்றைக்கி நான் விழுந்திருந்தா அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போயிருக்கணும். அப்படியே வரும்போது அவங்க ஒரு வீடு இருக்குது, அந்த பக்கம் ஜன்னல் கொடுத்துருந்தா வரணும், குடிப்பே எதுவுமே இல்லை. எப்படி வர்றது, நான் அவ்வளோ தூரம் என்னால் நடக்கவே முடியல. வருவோம் என்ன பண்ணேன், அப்படியே விழுந்துட்டு உடனே பெஜாராகிட்டு அந்த ஸ்டாப் வச்சுன்னு அப்படியே வீணிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டான். அப்போ தூக்கத்துக்கு ஆளையில் என்னால் தூக்க முடியாது. அதனால ஆண்டவர் அவன் எழுந்துட்டான். அப்புறம் நானும் இன்னும் குழந்தை இல்லைன்னா அந்த பள்ளத்தில் தான் விழுந்துருக்கணும். பள்ளத்தில் விழுந்தா கூட தூக்கத்துக்கு ஆள் கிடையாது, அங்கே யாருமே இல்லை எப்படின்னு. அதனால் ஆண்டவர் என்னை சுகத்தோடு கொண்டு வந்து இந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 5 வருஷமா நான் இந்த சர்ச்சைக்கு வந்ததுலேருந்து ஆண்டவர் எத்தனையோ முறை இரவில் வந்திருக்கிறேன், பகலில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரு. எப்பவுமே நான் வந்து ஒரு வசனத்தை எப்பவுமே படிச்சுட்டு வருவேன். அந்த வசனம் என்னை எப்போதும் காத்துக்கணும். அதுக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் ஆத்துமாவை காப்பார். இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாவிலும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வளர்ச்சியும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் இந்த 5 வருடம் எனக்கு நடத்தி கொண்டு வந்தார். வழியில போகும்போது வரும்போது என்னை காத்து கொண்டார். அவருடைய சமூகம் எனக்கு முன்பதாக சென்றது. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன். என்னன்னா அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பயங்கர போராட்டங்கள், பிரச்சனைகள். நானும் என் மனைவியும் கண்ணீரோடு தான் இருந்தோம். நமக்கு ஆப்போசிட்டாக நடத்துகிற அவர்களெல்லாம் சேர்ந்து நம்முடைய சபையை எப்படின்னா முடைக்கணும், ஆராதனை நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்துக்காக அநேக காரியங்கள் செய்தாங்க. எங்கள் மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் அழுதுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சூழ்நிலை அவன் பேசுகிற காரியத்தை பார்த்து முதல் 2 வார்த்தை பேசினா எங்கள் உள்ளம் கலங்கிடுச்சு. அடுத்த 2-3 வார்த்தை அது தாண்டோன்னே ஆண்டவர் அவங்க உள்ளத்துல பேசி ஒரு மாற்றத்தை கொடுத்தான். அப்பதான் ஒரு நிம்மதியை வந்துச்சு. எப்படிலாம் பிரச்சனை பண்ணி
நம்முடைய ஆலயத்தை முடக்கணும், ஆராதனை முறையில முடக்கணும்னு சொல்லி பிசாசானவன் பல வழிகளை முயற்சி செய்யணும். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். தெரியுமா? பல பிரச்சனை போராட்டம். சரி, அப்போ அந்த அதிகாரி சொன்னா, நீங்க ஆராதனை நடத்துறீங்களே, இந்த பில்டிங்க்கு கலெக்டர்கிட்ட என்ஓசி வாங்கணும், அனுமதி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னோம், கவர்மெண்ட்டை நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை, என்ஓசி வாங்கணும்னு சொன்னோம். நாங்கள் கலைக்கு போயிட்டோம். என்ன பண்றது? 2 நாள் தான். நான் என்ன பண்ணேன், என் மனைவிட்டு சொல்லிட்டு, இந்த நாள் முழுதும் நான் சாப்பிடாம உபவாசத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி ஜெபித்து 2வது நாள்ல நம்முடைய அவர்களுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா, எந்த ஆராதனை கூடைக்கும் எந்த சர்ச்சுக்கும் கலெக்டர் கிட்ட அனுமதி தேவையில்லை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்யலாம். கலெக்டர் கிட்ட அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. கடந்த 24ஆம் தேதி அந்த ஆர்டர் கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு. உடனே நான் ஆண்டவருக்கு தான் நன்றி சொன்னேன். ஆண்டவர் எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கு, எத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் எத்தனை எதிரிகள் நமக்கு விரோதமா எழுப்பி வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கொடுக்கிற தெரியுமா? எனவே நீங்கள் எல்லாரும் நம்முடைய ஊழியத்துக்காக, நம்முடைய ஆராதனை முறைகளுக்காக, நம்முடைய ஆலயத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளணும். அதே போல அந்த ஆலயத்தை கூட நம்ம கிட்ட தான் வரணும். 2 மாசத்துக்கு ஒரு நம்ம தான் கரெக்ட் பில் கட்டிட்டு இருக்கோம், நம்ம தான் வரி கட்டிட்டு இருக்கோம். கேஸ் முடிய போகுது, அந்த நேரத்துல ஒரு லெட்டர் கொண்டாந்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி இவங்க இறந்துட்டாங்க அது. அதனால அவங்க வாரிசுக்கெல்லாம் நீங்க மனு அனுப்பணும் போறதுன்னு சொல்ல, அதனால டிலே ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்பயும் நம்ம கிட்ட வர வேண்டிய சூழ்நிலை. எனவே நீங்களும் நானும் உபவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு வெற்றி கொடுக்கும். நான் எப்பெல்லாம் உபவாசத்தோடு ஜெபிக்கணும், ஒவ்வொரு ஆராதனைக்கும் நான் உபவாசத்தோடு காத்திருந்து தான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார். இவங்க இதை செய்ய போறாங்க, இந்த காரியத்தை செய்ய போறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு அழகா எனக்கு வெளிப்படுத்து. ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபித்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் ஆத்துமாக்களை கூட்டி கொடுக்க போகிறார். இந்த புதிய ஆண்டில இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்கள் நம்முடைய திருச்சபையில் வந்து இணைய போறாங்க. எனவே நீங்களும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு ஆராதனை முறையிலும். எனவே நீங்களும் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த புதிய வருடத்திலே முதல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நம்முடைய ஆரோன் ஐயா அவர்கள், ஆண்டவருடைய சத்தியத்தை ஆழமாய் அறிந்திருக்கிற ஒரு ஊழியக்காரர், வேறொரு பகுதியில அநேக இடங்களில ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். நம்முடைய திருச்சபைக்கு ஒரு சகோதரர் அவர், நம்முடைய திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிற அருமையான ஆரோன் ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்வார். திருச்சபையின் சார்பிலே எல்லாரும் கைகளை தட்டி அவரை வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 100% புதிய ஆண்டுல நாம புதிய ஆலயத்துல ஆராதிக்க தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றித்தான் காட்டப் போகிறார். அல்லேலூயா. யாருக்காவது வேலை இல்லை அப்படின்னா முதல்ல ஒரு சர்ச்